அரசினுடைய அமைச்சர் இன்னைக்கு வந்து ஜாதிய அடையாளம் பயன்படும் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு சர்ச்சை வருகிறது. அமர்ந்து பேசி தீர்த்து இன்றைக்கு ஒரு விளக்கத்தோடு வருகிறார்கள். பலகட்ட எதிர்ப்புக்கு பிறகு இவங்க ஒரு விளக்கத்தோடு வராங்க. இந்த நிலை ஆபத்தானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நூல் விட்டு பாக்குறாங்க, ஒரு ஜோசியரை நியமிக்கிறாங்க, தமிழ்நாடு எதிர்க்குதுன்னு பின்வாங்குறாங்க. மிகப்பெரிய அளவில் இவர்கள் செய்யக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு முன்னோட்டம் இடுறாங்க, தமிழ்நாடு எதிர்க்குதுன்னா பின்வாங்கிடுறாங்க. அப்படிதான் இன்றைக்கு இத வந்து அவர்கள் மனதின் அடியாழத்திலிருந்து சொன்னார்களா, பிஜேபி சொல்லக்கூடியதையெல்லாம் ஏற்றுக்கொள்வோம் என்ற நிலையிலிருந்து சொன்னார்களா அப்படின்ற கேள்வி வந்த உடனேயே டக்குன்னு அதுல இருந்து பின்வாங்குறாங்க. நீங்கள் சொன்னதை நீங்களே பின்வாங்க வைக்கக்கூடிய வேலையை தமிழ்நாடு தொடர்ந்து செய்து வருகிறது. ஆனா இதை நீங்க டாக்டிஸா நினைச்சு பல நாட்கள் செய்ய முடியாது. சொல்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் எதிர்ப்பு வந்துச்சு, நாங்க பின்வாங்கணும். ஆனா ஊடகங்கள் பாருங்க, கடந்த ஆட்சியில் ஏதோ ஒரு போராட்டம் நடக்குது, ஆர்ப்பாட்டம் நடக்குது, அரசு அதை பின்வாங்குது அப்படின்னு சொன்னா அடிபணிந்தது அரசு, அடிபணிந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு, அடிபணிந்தது தமிழ்நாடு அரசு. இப்ப மக்கள் போராட்டம் பண்றாங்க, எதிர்ப்பு வருது, அவங்க பின்வாங்குறாங்கன்னா மக்கள் குரலுக்கு செவி கொடுத்த அரசு, மக்கள் குரலுக்கு செவிசாய்த்த அரசு. அது எப்படி? இத நம்ம சொல்லுவோம்ல, நூலளவு வித்தியாசம், அது மாதிரியா?